ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடுவோம். 5 முக்கிய செய்திகள் பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான கேள்விகளையும் பதில்களையும் பார்ப்போம். இன்றைக்கி முதலாவது முக்கிய செய்தியாக நம்ம பார்க்க போகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் பற்றி தான். இது சம்மந்தமாக செய்தித்தாளில் என்ன செய்தி இடம்பெற்றிருக்குன்னா, ரூபாய் 1261 கோடி செலவில் நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்? நமோ ட்ரோன் சகோதரிகள் நடத்தும் சஷக்த் நாரி விக்சித் பாரத் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? 1 டெல்லி பூசா, 2 சென்னை, 3 கேரளா, 4 மகாராஷ்டிரா. விடை 1 டெல்லி பூசா. இதே கேள்வி ஆங்கிலத்தில் பார்த்துருவோம். வேர் வாஸ் த ஷோ சஷக்த் நாரி விக்சித் பாரத் ஹோஸ்டட் பை நமோ ட்ரோன் சிஸ்டர்ஸ்? A டெல்லி பூசா, B சென்னை, C கேரளா, D மகாராஷ்டிரா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A டெல்லி. அடுத்த செய்தி, நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுய உதவி குழுக்களுக்கு 3 ஆண்டுகளில் எத்தனை ஆளில்லா விமானங்கள் வழங்கப்பட உள்ளன? இதில் கேள்வி பார்ப்போம். நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுய உதவி குழுக்களுக்கு 3 ஆண்டுகளில் எத்தனை ஆளில்லா விமானங்கள் வழங்கப்பட உள்ளன? 1 15,000, 2 16,000, 3 18,000, 4 25,000. விடை 1 15,000. How many drones ought to be provided in 3 years to self-help groups under the Namo Drone Sisters project? Options: A 15,000, B 16,000, C 18,000, D 25,000. Answer is option A 15,000. அடுத்த செய்தி, லோக்பால் அமைப்பின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி AM கன்வில்கரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்தார். கேள்வி, தற்போது லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? 1 சஞ்சய் யாதவ், 2 AM கன்வில்கர், 3 சந்திரசூட், 4 ரித்துராஜ் அவஸ்தி. விடை 2 AM கன்வில்கர். Who has been appointed as the chairman of Lokpal? A சஞ்சய் யாதவ், B AM கன்வில்கர், C சந்திரசூட், D ரித்துராஜ் அவஸ்தி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B AM கன்வில்கர். நெக்ஸ்ட் முக்கியமான செய்தி, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தின் மூலம் லோக்பால் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கான கேள்வி என்னன்னு பார்ப்போம். எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தின் மூலம் லோக்பால் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது? 1 2012ஆம் ஆண்டு, 2 2013ஆம் ஆண்டு, 3 2014ஆம் ஆண்டு, 4 2015ஆம் ஆண்டு. விடை 2 2013ஆம் ஆண்டு. In which year the Lokpal and Lok Ayukta Act passed? A 2012, B 2013, C 2014, D 2015. Answer is option B 2013. இறுதி முக்கிய செய்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை பற்றி. CAA குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அந்த சட்ட விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. இதில் இருந்து கேள்வி, குடியுரிமை திருத்தச் சட்டம் எந்த ஆண்டில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? 1 2016, 2 2019, 3 2017, 4 2018. விடை 2 2019. In which year the Citizenship Amendment Act was passed in Parliament? A 2016, B 2019, C 2017, D 2018. Answer is option B 2019. இந்த செய்தியோட இன்றைய நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.